அனைவருக்கும் வணக்கம். திருத்தல தரிசனத்தில் முடிச்சூரில் பீமேஸ்வரர் அற்புதமான க்ஷேத்திரம். முடிச்சூர் தான் நம்ம அவசியமாக தரிசனம் பண்ண முடியும். அதனால இந்த கோவில், இந்த சிவாலயம் தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் முடிச்சூரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அப்பாரியர் சுவாமிகள் சேவா ட்ரஸ்டினாலும் ரொம்ப அற்புதமாக நடத்தப்பட்டு வருகிறது. மணமுடிச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருந்ததாகவும் அதுவே சுருங்கி மருவி இந்த மணமுடிச்சநல்லூருங்கிறது முடிச்சூர் அப்படின்னு ஆகிவிட்டதா சொல்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் இந்த ஊரில் வாழ்ந்து வந்த வைஷ்ணவ பெரியர் அப்பாரியர் சுவாமிகள் 4 திவ்ய பிரபந்தத்தை ஓலைச்சுவடிகளில் ஒன்று சேர்த்து அச்சேற்றினர். ஒரு பெரிய ஆன்மீக பணியை இந்த ஊரில் முடித்ததுனால முடிச்சூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பிறகு முடிச்சூர் அப்படின்னு முடிச்ச ஊர் அப்படின்னு ஆகி முடிச்சூர் அப்படின்னு நிலைத்ததாகவும் மற்றொரு வரலாறு சொல்கிறது. ஒரு காலத்தில் இந்த ஊரில் வசித்து வந்த விஸ்வம்ங்கிற அன்பர் தன்னுடைய ஒரே மகள் வாசுகியை கல்யாண வயசில் வச்சுண்டு நல்ல புள்ள கிடைக்கணுமேன்னு தவிச்சுட்டு இருந்தாராம். இதே ஊரில் காமேஸ்வரன் அப்படின்னு ஒரு சிவபக்தன் வாழ்ந்து வந்தான். இறைவனுடைய திருவிளையாட்டால் காமேஸ்வரனும் வாசுகியும் சிவபூஜை சேர்ந்தே பண்ண ஆலய சிவாச்சாரியார் பீமநாதருங்கிற அன்பர் போல ஈசனே காட்சி கொடுத்து இவர்கள் சிவபூஜை செய்த போது சில திருவிளையாடல்களை பண்ணுறார். ஆனால் 2 பேரும் தங்களுடைய சிவபூஜையை அற்புதமாக பண்ணி முடிக்க இறைவனுடைய அருளையும் பெற்றார்கள். ஆனால் பெண்ணினுடைய தந்தைக்கோ இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை. சிவபக்தர்களை தம்பதிகளாக சேர்த்து வைக்க சிவபெருமான் நினைச்சதுனால சிவசக்தி வடிவில் ஈசனே காட்சி கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறார். இறைவன் இறைவியே திருமணம் நடத்தி வைத்ததால் மணமுடிச்சநல்லூர் அப்படின்னும் அதுவே முடிச்சூர்னு ஆச்சு அப்படின்னும் சொல்ல அமைதியான கிராமமாக இருந்தது அப்படின்லாம் கொண்டாடப்பட ஈசன் பெயர் பீமேஸ்வரர், அம்பிகையினுடைய பெயர் ஸ்ரீவித்யாம்பிகை. வாணிங்கிற சரஸ்வதியும் ரமாங்கிற லக்ஷ்மி தேவியும் லலிதையை வணங்குறதா, அவர்கள் அம்பிகைக்கு சாமரம் வீசுறதா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது இல்லையா? அவர்களே அம்பிகையினுடைய காதில் செவியில் தாடங்கமாக இருக்கிறதா புராணங்கள்லாம் கொண்டாட இந்த கோவிலில் வேறொரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்வார்கள். ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்து லக்ஷ்மியை குறிக்கிறதுன்னும் வித்யா அப்படிங்கிற சரஸ்வதியை குறிக்கும் சொல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்த்து அம்பிகையான பார்வதியோடு சேர்த்து ஸ்ரீவித்யாம்பிகை என்ற பெயரோடு 3 அம்சமாக அருள்பாலிக்க பல்லவர்கள் கால கோவிலை இந்த கோவில் பல்லவர்கள் கால கோவில் அப்படிங்கிறது அற்புதமாக தெரிகிறது. அந்த பல்லவர் கால கோவில் இப்போ சீரமைக்கப்பட்டு புதுப்பொலிவோடு காட்சி கொடுக்கிறது. இங்குள்ள சிவலிங்கம், தாமோதர பெருமாள், முருகன், சூரியன், பைரவர் போன்ற மூர்த்திகள் சந்திரகாண்ட கற்களால் உருவாக்கப்பட்டவை. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள குளம் பிரம்மதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. வில்வ மரம் தான் இங்கே ஸ்தல மரமாக இருக்குது. திருமணப்பருவம் வந்த உடனே உரிய காலத்தில் கல்யாணம் நடக்கணும். நாகதோஷம் போன்ற தோஷங்களாலும் பாக்கி தோஷங்களாலும் தடைப்பட்டால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அம்பிகைக்கு முன்னாடி ஒரு கொம்பு மஞ்சளை பிரார்த்தனை பண்ணி கட்டிவிட்டு கோவிலுக்கு முன்னாடி உள்ள நாகங்களை வணங்கி ஒரு சுத்து வழிபட்டால் அவசியமாக கல்யாணம் நடக்கும்னு நம்புகிறார்கள். திருமணம் முடித்த பிறகு தம்பதிகளாக வந்து கட்டிய மஞ்சளை அவிழ்த்து ஒரு அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனையை முடிக்கிறார்கள். இந்த கோவில் சிவவிஷ்ணு ஆலயமாக திகழ்கிறது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள் சந்நிதியும் இருக்கு. தாமோதர பெருமாள் சந்நிதிக்கு நேர் எதிர்க்க ஆஞ்சநேயருடைய சந்நிதி இருக்கு. பித்து பிடித்தவர்கள் இங்கே வந்து பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வணங்கினால் அந்த குறை நீங்கும். 9697 கோவிலை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பொழுது ஈசன் அன்னையோடு திருமண கோலத்தோடு காட்சி தரக்கூடிய ஒரு சிற்பம் கிடச்சிது. அந்த சிற்பம் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருகால பூஜைகள் உண்டு. பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி, கிருத்திகை, சத்யநாராயண பூஜை போன்ற விழாக்கள்லாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடப்படுகிறது. தனத்திற்கு அதிபதியாய் தங்க நிறத்தாளும் மனதிற்கினிய கீதம் தந்திடும் பாமகளும் உறைந்திட்ட ஓர் தலமே பூமருவும் மணமுடிச்சூரானே. ஈசனார் உடற்கொண்டிங்கு பாசமாய் கரம் நீட்டி
மணம் வீசும் இம்மணமுடிச்ச ஊரில் தேசமே புகழும் உமையம்பிகையதே மதுர தமிழ் மதுரை தேவன் பீமரை போலுருவம் கொண்டு தேவி தந்தவாக்குடன் நிலைத்திருக்கும் மந்திரமான முடிச்சூர் தாயே தாயே தேவி ஸ்ரீ வித்யாம்பிகையே. இது பழங்காலத்து கோவிலை நம்ம பார்த்தோம். கோவில் திறக்கக்கூடிய நேரம் காலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் மாலை 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். தவறாமல் இந்த திவ்ய க்ஷேத்திரத்துக்கு தரிசனம் பண்ணணும். வல்வினைகள் நீங்க பெறுவோம்.